எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச தான் வந்திருக்கேன். வேற ஒன்றும் கிடையாது. நான் இப்போவும் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். இங்கே எனக்கு நேரமே கிடைக்கிறதில்ல. கிடைக்கிற நேரத்தில் வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு தான் பார்ப்பேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னால் யாரோட கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ண முடிய மாட்டேங்குது. யாரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா எனக்கு கிடைக்கிற நேரத்தில் நான் வீடியோவை எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் யோசிச்சுட்டு இருப்பேன். கமெண்ட்டுக்கு எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் எல்லாரோட கமெண்ட்டையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். லைக் பண்ணுறேன், ஆனால் யாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. அதனால யாரும் கோவப்படாதீங்க. நான் திருப்பி எங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா எல்லாரோட கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாலே எல்லாரும் கேட்குறீங்க, சிஸ்டர் வீடியோ போடுங்க, அடுத்தது என்ன நடக்கும்னு பார்க்க ஆர்வமாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால் முடிஞ்ச வரை நான் வீடியோக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ரிப்ளை பண்ணலை அப்படின்றதுக்காக யாரும் கோப்படாதீங்க. சரி, அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோமா? என்ன இன்னைக்குன்னு பார்த்து ஒரு பெஸ்ஸையுமே காணும். இந்த காவியா பிள்ளை வேற சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் எடுத்தாச்சு. காலையில் தனியாக வந்தாச்சு. ஈவினிங் பஸ்ஸு ரொம்ப ரஷ்ஷாக இருக்குமே, தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சே, எவளாச்சும் நம்ம ரூட்டுக்கு வராவளா? எல்லாவளும் போயாச்சு. வாவ் மச்சான், இங்கே பாருடா, ஒரு சூப்பர் ஃபிகர் நிற்குது. சீ, பொறுக்கி பையன். டேய், அந்த பொண்ணு நம்ம காலேஜ் தான்டா, ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு. யாராக இருந்தால் நமக்கு என்ன, அழகா இருக்குன்னா சைட் அடிக்க வேண்டியதுதான். எப்போ இது அழகாவாடா இருக்கு? ஏன் மச்சான், உனக்கு பிடிக்கலையோ? எனக்கெல்லாம் பிடிக்கல. ஆனால் இவ கூட ஒருத்தி சுற்றுவாள்ல, அவன் நல்லா இருக்கா. சீ, தூ தூ, அவளையா பிடிச்சிருக்கு? இதை பாருடா, குண்டு குண்டு கண்ணு, குட்டி குட்டி உதடு, எவ்வளோ அழகா இருக்கா பாரு, நல்ல எலுமிச்சை பழம் மாதிரி. சீ, செருப்பால் அடிச்சிருவேன். பிசில் அடிச்செல்லாம் கூப்பிட்டேனா? மாட்னியா? எவ்வளோ தைரியம் இவளுக்கு! செருப்பால் அடிப்பேன்னு சொல்லுதா? பின்ன நீ மட்டும் அந்த பிள்ளை கிண்டல் பண்ணா அது சும்மா இருக்குமா? அதை பார்த்த உடனே தெரியும் அது ஒரு மாதிரி அப்படின்ட்டு. மச்சா வாடா, இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கேன். நீ தானே அவகிட்ட திட்டு வாங்கின, போய் பேசிட்டு வா. இன்னைக்கு பாரு அவளை என்ன பண்ணுகன்னு. பொறுக்கி நாய், எந்த பிள்ளை தனியாக நிற்கின்னு பார்த்துட்டே தெரியுமா போல இருக்கு, வம்பளுக்கலான்னு. ஏய் சீப்பா, அந்த பக்கம் வந்துட்டான். ஏய் ஒயின்னு வச்சுக்கிட்டு. ஐயோ, என்ன இந்த நாய் பக்கத்தில் வரா? இன்னைக்குன்னு பார்த்து நம்ம தனியாக இருக்கோமே. ஐயோ, இந்த தினேஷ் வரானே. டேய், என்னடா வந்துட்டு உன் பாட்டுக்கு நிற்க வாயை பழந்துட்டு ஏதோ பெரிய இவன் மாதிரி வந்தா வா. ஐயோ, தினேஷ் என்ன இங்கே வரான்? என்ன இந்த குள்ள கத்திரிக்கா இங்க நிக்க மாதிரி இருக்கு? இவனுக்கு ரெண்டு பேரும் எதுக்கு வாயை வந்துட்டு இங்க நிக்கானுங்கோ? ஐயோ, இவன் வேற பைக் இங்க நிப்பாட்டிட்டானே. இந்த பைத்தியக்காரன் எதுக்கு பைக்கை கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சிருக்கான்? பஸ் வந்தா இனி இவனையும் தாண்டி தான் போய் நிற்கும். டேய், என்னடா ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். அது ஒன்றும் இல்லைண்ணா, சும்மாதான் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்றியா? உங்க ரெண்டு பேருக்கும் தான் பைக் இருக்க, அப்புறம் எதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கீங்க? அது பைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சண்ணா, அதனால தான். இவனுங்க ரெண்டு பேரும் இவனை பார்த்தது எதுக்கு இப்படி பம்புறானுங்க? இவன் என்ன காலேஜ்ல அவ்வளோ பெரிய ஆளா? பைக் ரிப்பேரா? மத்தியானம் கூட நீ பைக் எடுத்துட்டு போகிற பார்த்தேன் காலேஜ்ல இருந்து. மத்தியானத்துக்கு அப்புறம் தான் நான் பைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் விட்டுட்டு பஸ்ஸில் போகலான்னு வந்தோம். ஏதோ சரி கிடையாது. முன்னிலை இதுங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணை பம்பு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா வேற மாதிரி எதுவும் மேட்ரு ஓடிட்டு இருக்கும். டேய், இங்க வேடா. என்னண்ணா சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா எனக்கு நம்புற மாதிரியே தெரியல. இங்க என்ன விஷயம் ஓடிட்டு இருக்கு? அந்த பிள்ளைகிட்ட பேசுறதுன்னா ரெண்டு பேரும் இங்க நின்றுட்டு இருக்கீங்க. சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நாங்கள் பஸ்ஸுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லையே, நீ அந்த பிள்ளைகிட்ட தானே எதுவையோ பேச போக மாதிரி நான் பார்த்தேன். நான் வந்ததும் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டேன். என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைண்ணா. ரெண்டு பேரும் இங்கே நின்னுங்க, நான் பைக் விட்டுட்டு வரேன். இன்னைக்கு செத்தோம். இங்கே நின்னுங்க, இப்போ வந்துடுவேன். என்னடா அவகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த போறானோ? அவனுக்கு எப்படிதான் அவளை தெரியும்? அதுதான் எனக்கும் தெரியல. என்ன குள்ள கத்திரிக்கா, இன்னைக்கு தனியா நிக்க உன் ஃப்ரெண்டு வரலையோ? உனக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் நான் குள்ள கத்திரிக்கான்னு கூப்பிடாதேன்னு. சரி மேடம் சத்யா, தெரியாம கூப்பிட்டுட்டேன். சத்யா தானே உன் பேரு? மச்சான், அவங்க ரெண்டு பேரும் முன்னாடியே கம்பெனின்னு நினைக்கிறேன்டா. அவ பேரெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்க பாரு. ஒருவேளை சொந்தக்காரனா இருப்பானோ? எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. ஆமா, இது என்ன காலேஜ்க்கு வந்திருக்கியா இல்ல ஃபேஷன் ஷோக்கு வந்திருக்கியா? ட்ரெஸ் பாரு. உன் ட்ரெஸ் மட்டும் என்ன அழகாவே இருக்கு. நீ காலேஜ் தானே வந்திருக்கேன், அப்ப காலேஜ் வர மாதிரி ட்ரெஸ் போட வேண்டியதானே? ஆளும் மண்டையும். ஓய் குள்ள கத்திரிக்கா, என்ன அப்படி கூப்பிடாதேன்னு சொல்லியிருக்கேன்ல, சும்மா சும்மா அப்படியே கூப்பிட்டு இருக்காதீங்க. இல்ல ஒரு விஷயம் கேட்கறதுக்கு தான். அதான் நிக்கானுங்களா ரெண்டு பேரு, அவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட வம்பிழுத்தாங்களோ? வம்பிழுத்தா நீ என்ன பண்ணுவ? அடிச்சிருவியா? வம்பிழுத்தானா இல்லையா கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. அடுத்தது என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா உன் அளவுக்குலாம் எவனும் வம்பிழுக்க மாட்டான்.
எதுக்கு எடுத்தாலும் எடுத்து எடுத்து பேசி பயமே இல்லாம போச்சு சீனியர் மேல. சீ, நீ எல்லாம் ஒரு சீனியரா? போ அந்த பக்கம். இரு உன்னை வந்து வச்சுக்கிட்டேன். ஓவரா தான் போயிட்டு இருக்கேன். நீயும் காது திருக்கி கையில கொடுத்துருவேன். ஆமா ஆமா, நீ காது திருகிற வரைக்கும் நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். குள்ள கத்திரிக்கா. இரு வர. டேய் அந்த பிள்ளைகிட்ட நீ வம்பிழுத்தியாமே அப்படியா? எது நான் வம்பிழுத்தனா? அண்ணா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் இப்போ தானே பேசிட்டு வரேன். ஏதோ சொன்னியாமே. அது அது வந்து அது சும்மா விளையாட்டுக்கு தானே. அப்போ வம்பிழுத்த. அவன் ஒன்றும் சொல்லல, சும்மா போட்டு வாங்கினே நீயே சொல்லிட்ட. இங்க பாரு, காலேஜ் பிள்ளைங்களே இப்படி ரோட்ல நின்று வம்பிழுத்தேன்னு வச்சுக்கோ. இல்லைண்ணே, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சரி கிளம்பு. ஆ சரிண்ணே. மச்சான் வாடா ஓடிருமோ? ஆ தெரியல. டேய் ஒரு நிமிஷம் நில்லு. என்னண்ணா? அதான் உன் பைக் ரிப்பேரு, அதனால வீட்டுக்கு பஸ்ல போறேன்னு சொன்னேன். ஆமாண்ணா. அப்ப நான் போன்னு சொன்ன உடனே போறேன். பஸ்ல தானே வீட்டுக்கு போகணும். ஆமாண்ணா மறந்துட்டேன். அப்போ நின்னு. சரிண்ணா. அவனுக்கு 2 பேரும் ஒன்றும் வம்பிழுத்தாங்க தானே? என்ன சொன்னாங்க? அதை பத்தி உனக்கு எதுக்கு? ஆனா உன் அளவுக்குலாம் ஒன்றும் அவங்க அம்பளுக்கல. அவங்க பாட்டுக்கு எதையோ சொல்லிட்டு இருந்தாங்க, நான் மைண்ட் பண்ணிக்க மாட்டேன். ஓ அப்படி. அப்ப அவங்க வம்பிழுத்தா உனக்கு சந்தோஷம். என்னவா இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. தயவு செஞ்சு இப்படி அப்பப்போ வந்து இரிட்டேட் பண்ணாதீங்க. ச்சே, இந்த பஸ் வேற வந்து தொலைய மாட்டுக்கு. இல்லை இதுக்குல இவனு இங்கே நின்றுட்டு இருக்கான். எனக்கு எங்க தெரியும் அந்த பிள்ளை என்னமோ இவனுக்கு சொந்தக்கார பிள்ளைன்னு நினைக்கேன். இனிமே அவகிட்ட வச்சுக்காதடா. எனக்கு ஒன்றும் யாரையும் பயம் கிடையாது. ஆனால் அவளுக்கு மட்டும் ஒரு நாள் நல்லா இருக்கு. அவன்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டு எதுவும் தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்கா. அவன் தான் சொன்னாம்ல, உன்கிட்ட போட்டு வாங்கினா நீயும் உளறி வச்சிருக்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவள் பேர் வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் அவன் அப்படி சொன்னான். ஏதோ ஒன்று, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. பார்ப்போம் என்ன பண்ணுவான்னு. இவன் எதுக்கு இங்கேயே நின்றுட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. எரிச்சலா வருது. இவனுக்கு அவங்க 2 பேரும் எவ்வளோ பரவாயில்ல. ஏ அம்மா, நல்ல வேலையா பஸ் வந்துட்டு. மச்சான் வாடா, பெஸ் வந்தாச்சு. பஸ்ல ஏறிட்டு அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோ. அவ என்கிட்ட ஏதாச்சும் வந்து சொல்லட்டும். அப்ப இருக்கும் உனக்கு. இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டோம். சரி சரி. ஜனனி பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நம்ம கிளம்புவோமா? சரி கார்த்தி, கிளம்புவோம். இவன் என்ன இப்படி நின்றுட்டு இருக்கான்? அந்த பக்கமே வெறிக்க பார்த்துட்டு. எங்க என்ன ஜனனி? கிளம்புவோங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காவ. அப்புறம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட போறோம். பேக் எல்லாமே எடுத்து வச்சாச்சு வண்டியில. ஆமா மச்சான், லேட் ஆயிட்டே இருக்கு. நாங்க இப்படி நிக்கீங்க, உங்களுக்கு போவதுக்கு விருப்பம் இல்லையோ? அப்படி இல்லை ஜனனி, ஆதி இன்னும் வரல. எப்படி நான் அவன்கிட்ட சொல்லாம போவேன்? அவன்கிட்ட பேசாம போனா எனக்கு நிம்மதியாவே இருக்க முடியாது ஜனனி. புரியுதுங்க, ஆனா அவன் தான் வரலாம். என்ன பண்ணதுக்கு? ஃபோன் பண்ணியாச்சு, எடுக்க மாட்டேங்க. நீங்களாவது ஃபோன் பண்ணி பாருங்களேன். நானும் ஃபோன் பண்ணேன் ஜனனி, ஆனா அவன் பிக் பண்ணவே இல்லை. அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜனனி. எனக்கு இருக்கிறதே அவனும் கார்த்தியும் மட்டும்தான். போகும்போது அவங்க 2 பேரும் என் கூட இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவன் பார்த்தா இப்படி எங்கேயோ போய் நிற்கான். நான் போகும்போது எனக்கு பிடிச்சவங்க யாருமே என் கூட இல்லை பாரு. எங்க அம்மா அப்பா தங்கச்சி யாருமே இல்லை. தனியாவே போறேன். எப்போவும் நான் அங்கேருந்து வந்துட்டு போகும்போது எல்லாரும் என்ன சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்க. இப்போ பாரு, எனக்கு போகவே விருப்பம் இல்லை. சே, எல்லாம் ஏன் தப்பு தான். கொஞ்சமாச்சும் பொறுமையா இருந்திருக்கலாம். இல்லை இன்னைக்கு அவனை மீட் பண்ணாமையாச்சும் இருந்திருக்கலாம். ராம் பத்தி நான் யோசிக்காம இன்னைக்கு நாங்கள் போயிருக்க கூடாது. சே, இப்போ அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆதி எதுக்கு இப்படி பண்ணுகான்? நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, அவன் வந்துருவான். நம்ம ஏர்போர்ட் போற வரைக்கும் அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்பயாச்சும் ஒரு வாட்டி அவன் பிக் பண்ணானா நம்ம சொல்லுவோம், ஏர்போர்ட்டுக்கு நேரம் வந்துடு அப்படின்ட்டு. அவன் வரமாட்டான்னு தான் எனக்கு தோணுது ஜனனி. சரி, இப்போ நம்ம போவோங்க. லேட் ஆயிட்டே இருக்கலாம். ஆமா ராம், லேட் ஆயிட்டே இருக்கு. நம்ம அப்படியே கிளம்புவோம். கார்த்தி, அப்படியே போக ரூட்லயே ராணியத்தைகிட்டையும் எங்க அம்மா கிட்டையும் சொல்லிட்டு போயிடுவோமா? ஏய், ஏற்கனவே எல்லாரும் உன் மேல கோவமா இருக்காங்கடா. இப்போ நீ போற டைம்ல இது உனக்கு தேவையா? ஆமாங்க, ஆல்ரெடி ஆதி பத்தி நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அவங்களும் ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு போகும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அங்க போனதுக்கு அப்புறமா நிம்மதியாவே இருக்க முடியாது. என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. போகும்போது அவங்க 2 பேரையும் நான் பார்த்துட்டு தான் போவேன். சரி வாடா, இப்படி இங்கேயே நின்று பேசிட்டு லேட் பண்ணிட்டே இருந்தேன்னா அப்புறம் அவ்வளோதான், யாரையும் பார்க்க முடியாது. சரி அப்போ வாங்க கிளம்பலாம். மக்களே, ராம் ஜனனி ஒரு நிமிஷம் நில்லுங்க. ராமண்ணா ஜனனி அக்கா நில்லுங்க, போயிடாதீங்க. எம்மா எப்பா ஓடியே வாரேன் அங்கிருந்து. என்னம்மா இப்படி ஓடி வரீங்க? எங்க வீட்டுல என் புருஷன்காரன் ஒருத்தர் இருக்காரு. அவரை கண்ணை விட்டுட்டு ஓடி வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆயிட்டு. ஆமா, அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா விட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு தெரியாம ஓடி வந்திருக்கோம். என்னம்மா, நீங்க ஃபோன் பண்ணியிருந்தா நான் அங்கே வந்திருப்பேன்ல. நீ ஊருக்கு போற பிஸியில இருப்பல்ல ராம், அதனாலதான் ஓடியே வாரேன். பத்துக்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று ஒரு வாட்டி பார்த்தோம்னு ஓடி வாரேன்.
ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்களையும் பார்க்கணுன்னு தான் நினச்சேன். போகிற ரூட்டில் அப்படியே வண்டி நிப்பாட்டி பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் நீங்களே வந்துட்டீங்க. எம்மாடி எங்க வீட்டுக்கெல்லாம் வந்துடாதீங்க. அவர் இருக்கும்போது மட்டும் வரவே செஞ்சிடாதீங்க. தேவையில்லாம எதையாவது பேசி நம்ம மண்டையை குழப்பி விட்டுருவாரு. நல்லபடியா போயிட்டு வா. சீக்கிரமா படிச்சு முடிச்சு ஒரு வேலையோட திருப்பி வந்து உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போ. அங்க உனக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா இரு, சரியா? சரிம்மா. நீங்களும் பத்திரமா இருங்க. ஃபோன் பண்ணுங்க டெய்லியுமே. சரி மக்களே, நீ தைரியமா போயிட்டு வா. ஜனனியை நான் பாத்துக்கிடுவேன். நீங்கெல்லாம் இருக்க நம்பிக்கையில தான் நான் விட்டுட்டு போறேம்மா. கீர்த்தி, நல்லா படிக்கணும். அண்ணனுக்கு டெய்லி ஃபோன் பண்ணு. சரிண்ணா. ஸ்கூல் விட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் இங்கே வந்து இரு ஜனனி கூட. சரி அண்ணா. வேணும்னா அவளே உனக்கு பாடத்துல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லி தருவா. நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான். வாங்க நீங்க வேற. தெரியும்ண்ணா, நான் கண்டிப்பா அக்கா கிட்ட இங்க வந்து இருந்து படிப்பேன். சரி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? லேட் ஆயிட்டே இருக்கு. நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. சரி மக்களே, பார்த்து போயிட்டு வா. கார்த்தி, கொண்டு போய் விட்டுட்டு ஃப்ளைட் ஏற்றி விட்டு பத்திரமா திரும்ப வாங்க. சரிம்மா. சரி ராம், லேட் ஆயிட்டே இருக்கு. வா கிளம்புவோம். வரேம்மா. கவலைப்படாம போயிட்டு வாமா. சந்தோஷமா இரு. நீங்க எல்லாம் இல்லாம எப்படி அங்கே இருக்க போறேன்னே தெரியல. கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன, உங்களுக்காண்டி நீங்க போய் தானே ஆகணும். 6 மாசம் தானே, இப்ப போயிடும். சீக்கிரமா போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரிம்மா, அப்ப நான் வரேன். போயிட்டு வா. வரேன் கீர்த்தி. சரி அண்ணா. என்னாச்சுமா ஒரு மாதிரி இருக்க? என் பையனே என்னை விட்டுட்டு போற மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் அந்த பிள்ளை ஜனனி நீங்க தனியா இருப்பா. கல்யாணமாயி 1 மாசம் தான் ஆகுது. அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சரின்னு சம்மதம் சொல்லியிருந்தா இப்ப இந்த நிலைமை வந்திருக்குமா? அவளுக்கு எல்லாரும் இருந்திருப்பாவ. பரவாயில்லம்மா, நம்ம தான் இருக்கோம்ல. ஜனனி அக்காவை நம்மளே பாத்துக்கிடுவோம். உங்க அப்பா மட்டும் இல்லைன்னா நான் அவளை நம்ம வீட்லயே கூட்டிட்டு போய் வச்சிருப்பேன். அப்படி இல்லைன்னா நம்ம இங்க வந்து நின்று இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல அவரே ஏதாவது பிசினஸ் ட்ரிப்னு போயிடுவாரு. நீ கவலைப்படாத. எனக்கு தோணலட்டி, இந்த வாட்டி நம்ம உயிரையெல்லாம் எடுத்துட்டு தான் அவர் போவாரு போல இருக்கு. விடுமா, அதான் அண்ணன் இருக்காங்கல்ல. இந்த ஆதி பையன் எங்க போனா? ஆளே காணுமே. ஏதாவது வேலை விஷயமா போயிருப்பாவளா இருக்கும். நிறைய ஏர்போர்ட்டுக்கு எதுவும் வருவாங்கன்னு நினைக்கேன். அம்மா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் சைடு வா. அம்மா பாய். பாய் மக்களே. கீர்த்தி பாய். கீர்த்தி பாய் அண்ணா. கஷ்டமா இருக்கு. சரி வாமா, வீட்டுக்கு போலாம். கொஞ்ச நேரம் இதுல இருந்துட்டு போலாம் டி. சரி அப்ப வா, இதுல இருப்போம்.